ப்ளீஸ் கம் இன். உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. சர்ப்ரைஸா இருக்கு, உங்களை எதிர்பார்க்கவே இல்லை. இது ப்ரொடக்ஷன் மேனேஜர் ராமோட ரூம் தானே? ராமோட ரூம் தான். ராமோட ரூம்ல நானும் தங்கி இருக்கேன். ஓகே, ராம் இல்ல? இருக்கான், குளிக்க போயிருக்கான். நீங்க டீ சாப்பிடுவீங்களா? ஒரு நிமிஷம், நீங்க இதை படிச்சுட்டுங்க, டீ எடுத்து வந்துடுறேன். இந்தாங்க, சூடா இருக்கு பாத்துங்க. சூப்பர். உங்க கதை மாதிரி இந்த டீயும் சூப்பரா இருக்கு. என் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்களா? இல்ல, எதுக்கு கேக்குறேன்னா, அன்னைக்கு நீங்க எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணவே இல்ல. கதையோட பாதிப்புல பேச முடியாம மௌனமா இருந்துட்டேன், அதான் உண்மை. ஓ, உங்களுக்கு என்னுடைய கதை பிடிச்சிருக்குதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டாடி எடுத்த கடைசி 2 படமும் ஃபிளாப் ஆனதுனால அவர் ரொம்ப பயப்படுறாரு. அதுவும் இல்லாம காதல பத்தின சமூகத்தோட கண்ணோட்டமும் பார்வையும் இப்ப ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு. இல்ல, அப்படி இல்ல. உண்மையாவும் உணர்வு பூர்வமாவும் காதலிச்சவங்க வந்து அந்த காலத்துல இருந்தாங்க, இப்பவும் இருக்காங்க. ஒத்துக்கிறேன். உதாரணத்துக்கு நீங்களே இருக்கீங்களே. அந்த கதை உங்க கதை தானே? ஹீரோ கிருஷ்ணன் நீங்க தானே? கதை நினைச்சு கேட்டப்பவே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அதுவும் உங்க சொந்த கதைன்னு ராம் சொன்னதும் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ராம் இருக்கான் பாருங்க, சரியான இவங்க. அவன் இதெல்லாம் போய் உங்ககிட்ட சொல்லி அவன கதிர், ராம் மேல கோவப்படாதீங்க. டாடி இந்த காலத்துல இப்படி ஒரு காதல் சாத்தியம் இல்லைன்னு சொன்னப்போ அது தப்புன்னு அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அவர் உண்மையை சொன்னாரு. எனக்கு என்னவோ அந்த படத்தை எடுக்கலான்னு தோணுது. இல்ல, அது நீங்க வந்து என் மேல பரிதாபப்பட்டு இந்த மாதிரி சொல்றீங்க. எனக்கு என்னமோ இந்த படம் கமர்ஷியலா ஜெயிக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குங்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு இருக்கு, நிச்சயமா இது ஹிட் ஆகும். பட் உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை உங்க அப்பாக்கு இல்லையே, என்ன பண்றது? அவருக்கு நான் புரிய வைக்கிறேன். ஓகே சொல்லுவாரான்னு தெரியல, பட் ஐ ட்ரை மை பெஸ்ட். எங்க டாடியை விட்டுருங்க. நீங்க வேற எந்த கம்பெனில இந்த கதையை சொன்னாலும், யாராவது ஒரு சீனை மாத்த சொன்னாலும் ஒத்துக்காதீங்க. கமர்ஷியல்னு ஏதாவது இதுல சேர்த்தா அப்புறம் இந்த படத்தோட ஜீவனே போயிடும். ஓகே, இந்த அளவுக்கு நீங்க இந்த கதையை ரசிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே. பிரியா மேடம் வாங்க. ராம், கதையை பத்தின என்னோட ஒப்பீனியனை உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல வந்தேன், சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன், மறுபடியும் சந்திப்போம். மிஸ்டர் கதிர், உண்மையை சொன்னதுக்காக உங்க ஃப்ரெண்ட நீங்க திட்டாதீங்க. இல்ல, திட்டல. சும்மா சொல்லக்கூடாதா? இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப தெளிவா, உன்னை விட மெச்சூர்டாவே இருக்காங்க.